தேசிய மக்கள் சக்தியின் யாழ் காரைநகர் பிரதேச சபைக்கான தேர்தல் பரப்புரை கூட்டம் இன்று இடம்பெற்றது. இன்று பிற்பகல் காரைநகர் கதிர்காம சுவாமி முருகன் கோவில் பகுதியில் பிரதமர் கருணை அமரசூரிய தலைமையில் குறித்த கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன், ஜெயச்சந்திரமூர்த்தி, ரஜீபன், சண்முகநாதன், ஸ்ரீ பவனந்தராஜா, தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாநகர சபை முதன்மை வேட்பாளர் சுந்தரமூர்த்தி கபிலன், காரைநகர் பிரதேச சபை வேட்பாளர்கள், தொகுதி அமைப்பாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நல்ல பரிசுகள் வழங்கி அந்த வகையில் கேரள மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஆசிரியரை இடம்பெறும். இந்த நேரத்தில் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம், ஊழலற்ற நியாயமான நேர்மையான வேட்பாளர்கள் திசை காட்டி சின்னத்துக்கு புள்ளணியை போட்டு உங்கள் பார்லமெண்ட் உறுப்பினர்களான ரஜீவன், பவானந்தராஜா அவர்களுக்கும், அதே நேரம் இங்கே போட்டியிடும் வேட்பாளராக எமது வெற்றி வேட்பாளராக களமிறங்கி இருக்கும் காரைநகர் பிரதேச சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர் அனைவருக்கும், எமது யாழ் மாநகர சபையின் வேட்பாளராக முதன்மை வேட்பாளராக இந்த இடத்தில் இருக்கும் பல்கலைக்கழக முன்னாள் பல்கலைக்கழக விரிவுரையாளர் கபிலன் அவர்களுக்கும், ஏனைய காரைநகர் மக்களுக்கும் இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சிறிய உரையை ஆற்ற வருகின்றேன். இந்த பிரதேசமானது காரைநகர் மக்கள் என்பது பரந்துபட்டு வாழும் மக்களாக வாழ்கின்றார்கள். தமது கடின உழைப்புகளால் தமது செல்வத்தையும் தமது குடும்பங்களையும் முன்னேற்றி இன்று இருக்கிறார்கள். ஆனால் காரைநகர் மண்ணை பலர் ஆண்டு வந்து போனாலும் வீதி என்பது இன்று யுத்தம் முடிந்து 15 ஆண்டுகளாக குன்றும் குழியுமாக இருக்கிறது. அதற்காக இந்த பிரதேசத்தில் இருந்து போட்டியிடும் எமது சக வேட்பாளர்கள் அனைவரது வேண்டுகோளுக்கும் இணங்க இந்த வீதியை புனரமைப்பதற்கு எமது அரசாங்கம் திரசங்கமம் பூண்டு அதற்கான நிதியை கூட ஒதுக்கியுள்ளார்கள். காரைநகர் மண் என்பது பெருமைக்குரிய மண்ணாக இருக்கிறது. உண்மையாகவே அந்த மண்ணில் பிறந்தவர்கள் காரைநகர் மீது விசுவாசம் கொண்டு இந்த மண்ணை அபிவிருத்தி செய்வதற்காகவும் தனிப்பட்ட ரீதியில் அவர்கள் முன்னெடுக்கின்றனர். அதற்கான ஆதரவை எமது அரசாங்கம் முழு மூச்சாக அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அதே நேரம் காரணம் மண்ணை மேலும் பலப்படுத்துவதற்கு எமது அரசாங்கத்தையும் பலப்படுத்துவதற்கு நாங்கள் இம்முறை பிரதேசபை தேர்தலில் ஒருமித்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன் நாங்கள் ஒருமித்து பயணிக்க வேண்டும்? சிந்திக்க வேண்டும். எமது குடும்பத்திற்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தால் எமது பிரதேசமானது எமது குடும்பமானது முன்னேறாது. அதே மாதிரி நாங்கள் ஒரு திசையில் இம்முறை திசை காட்டியுடன் பயணிக்க வேண்டும். பல அரசியல்வாதிகள் எம்மை பற்றி விமர்சிக்கலாம். ஏனென்றால் தேர்தல் காலம் வந்தவுடனேயே விமர்சிப்பார்கள். நாங்கள் ஒன்றை மக்களுக்கு கூறுகிறோம், முன்னைய காலத்தில் பிரதேசபை தேர்தலுக்கு எமது அரசாங்க கட்சிகளை பார்த்து விமர்சித்தது இல்லை. ஏனென்றால் அவர்கள் மக்கள் மத்தியில் இடம் பிடிக்கவில்லை. ஆனால் இன்று அமைந்திருக்கும் அரசாங்கமானது ஒட்டுமொத்த இலங்கை மக்களின் மனங்களையும் வென்று வருகிறது, மக்களின் மனங்களில் குடிகொள்கிறது. அதனால் தான் நாங்கள் கூறுகிறோம், இம்முறை திசை காட்டிக்கு வாக்களித்து இந்த காரைநகர் மண் என்பது என்பிபியின் பக்கம் காரைநகர் மக்களுடனே நிற்போம். காரைநகர் மண்ணை அபிவிருத்தி செய்வதற்காகவும் காரைநகர் மக்களின் வாழ்க்கையில் செந்தளிப்பை ஏற்படுத்துவதற்காகவும் எமது அரசாங்கம் கண்டிப்பாக உங்களுடனேயே இணைந்து நாங்கள் இந்த முன்னேற்ற பாதைக்கு பூரணமான வழிகளை பெற்றுக் கொடுப்போம். காரைநகர் மண்ணில் பல பிரச்சனைகள் உள்ளது. குடிநீர் பிரச்சனை, வீதி பிரச்சனை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அதைவிட அவர்களது தனிப்பட்ட பிரச்சனைகளும் பல உள்ளது. அதற்காக இந்த பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தியுடன் நாங்கள் இம்முறை ஒரு தரம் ஆதரவு தெரிவிப்போம். ஏன் நாங்கள் ஒரு தரம் என்று கூறுகிறோம் என்றால், கண்டிப்பாக எமக்கு நாங்கள் உங்களை அந்த 5 வருடத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையிலும்
உங்கள் பிரதேசத்தையும் அபிவிருத்தி செய்யாவிட்டால் எவரும் எமக்கு வாக்களிக்க மாட்டார்கள். எமக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த மண்ணையும் இந்த இலங்கையையும் ஒரு அபிவிருத்தி பாதையை இட்டு தனிநபர் முன்னேற்றத்தை அடையக்கூடிய இலங்கையை உருவாக்குவதே எமது அரசாங்கத்தின் கடப்பாடாகவும் இருக்கிறது, எமது நாட்டின் ஜனாதிபதியின் இலக்காகவும் இருக்கிறது. இன்று மாற்று கருத்துக்கு இல்லை. எமது நாட்டின் ஜனாதிபதி மீது 100% மக்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை இம்முறை திசைகாட்டியுடன் கார்நகர் மண் இம்முறை இந்த பிரதேச சபையை பெரும்பான்மை ஆதரவுடன் எமக்கு பெற்றுத் தருவார்கள் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது. அதனூடாக உங்களது வாழ்க்கையில் இந்த கார்நகர் மண்ணை மீட்டெடுத்து உங்கள் வாழ்க்கையில் எதிர்கால சந்ததிக்கு பல தொழிற்துறைகளை உருவாக்கி இந்த இடத்திலிருந்து உழைக்கக்கூடிய இந்த இடத்தில் பிறந்து இந்த இடத்திலேயே உழைத்து பாடசாலைகளில் கல்வி கேட்கக்கூடிய ஒரு பிரதேசமாக மாற்றுவோம். கார்நகரை விட்டு நகரப்புறங்களுக்கு நகர்ந்தவர்கள் கூட திரும்பவும் கார் மண்ணை மீளவும் பரிசீலிக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடமாக மாற்றி அமைப்போம் என்பது திடசங்கமாக இந்த இடத்தில் கூறுகிறேன். கார்நகர் மண்ணுக்கு வேறு இடங்களில் இடம்பெயர்ந்து இருந்தாலும் கார்நகர் மண்ணின் வாசனையை உணர்ந்து கொண்டே அவர்கள் இருக்கிறார்கள், திரும்பி வர ஆவலுடன் இருக்கிறார்கள். அவ்வாறான நிலையை ஏற்படுத்தி கொடுப்போம் என்று இந்த இடத்தில் கூறுகொள்கிறேன். தேசிய மக்கள் சக்தி கண்டிப்பாக இந்த கார்நகர் மண்ணை வேறொரு இடத்திற்கு கொண்டே நிலைநிறுத்துவோம் என்பதை அவர்களது கலாச்சாரங்களை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு பிரதேசமாக மாற்றி அமைப்போம் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திசை காட்டியுடன் இம்முறை பிரதேச சபை தேர்தலிலிருந்து கிராம மட்டத்தில் இருந்து அணிதிரள்வோம் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இம்முறை காரைநகர் பிரதேச சபையினை திசை காட்டியோடு சேர்த்து வெல்ல வைக்க இருக்கின்ற எங்களினுடைய வெற்றி வேட்பாளர்களே, அவர்களை வெல்ல வைப்பதனூடாக உங்களினுடைய ஆட்சியை காரைநகரில் ஏற்படுத்துவதற்காக வந்திருக்கின்ற காரையூரின் மக்களே, மேலும் இங்கே பாதுகாப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களினுடைய நாட்டின் அரச சேவகர்களே, அத்தனை பேருக்கும் இந்நேர வணக்கங்கள். காரைநகர் என்பது 1977 ஆண்டு இடம்பெற்ற தேர்தலிலே 20,000 வாக்காளர்களை கொண்டிருந்த ஒரு மண். இன்றைக்கு 2024 ஆண்டு ஒட்டுமொத்த சனத்தொகையாக இருப்பதே 10,540. வேட்பாளர்கள் வாக்காளர்களாக இருந்த அந்த காலப்பகுதிக்கும் இன்றைக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன என்று கேட்டால், இங்கிருக்கின்ற மக்களினுடைய இடப்பெயர்வு. அதுதான் மிக முக்கியமான காரணம். ஏன் இந்த இடப்பெயர்வு நடந்தது என்று எல்லாம் நாங்கள் சிந்திக்க தேவையில்லை. நாங்கள் சிந்திப்பது எல்லாம் இன்று வரை இந்த மண்ணை நம்பி இருக்கின்ற இந்த மக்களுக்கு மீண்டும் ஒரு இடப்பெயர்வை நாங்கள் பரிசீலிக்க கூடாது. அது பரிசீலிக்கப்படக்கூடாது என்று சொல்லி சொன்னால், இந்த மக்களினுடைய குடிநீர் பிரச்சனை முதலாவதாக தீர்க்கப்பட வேண்டும். குடிநீர் பிரச்சனை இருக்கிறதா உங்களுக்கு? இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. மழை காலங்களில் வெள்ள பிரச்சனை இருக்கின்றதா இல்லையா? மழை காலத்தில் வெள்ளம் இருக்கின்றது. ஏனைய காலங்களில் குடிநீர் இல்லை என்று சொல்லி சொன்னால், இந்த மழை கால வெள்ளங்களை நிலத்தின் கீழ் சேமித்து வைத்து குடிநீரை தர வேண்டிய பொறுப்பு இந்த பிரதேச சபைகளுக்குரியது. ஆனால் கடந்த 76 வருடங்களாக இது இங்கு நடைபெற்றிருக்கின்றதா? அதை செய்வதற்காகத்தான் இந்த முறை நாங்கள் தேசிய மக்கள் சக்தியிடம் உங்களினுடைய வாக்கை கேட்டு இங்கு வந்திருக்கின்றோம். இந்த காரைநகரினுடைய வரலாற்றில் இலங்கை நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் தன்னுடைய வேலைப்பளுவுக்கு மத்தியிலும் வருகை தந்திருக்கின்றார்கள். அமைச்சர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால், இது ஏனையவர்கள் கூறுவது போல வாக்குக்காக வந்தது அல்ல. இதற்கு முன்னரும் பல தடவைகள் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். நாங்கள் இன்று இங்கு வந்து இருப்பது வேறு எதற்காகவும் இல்லை. இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களினுடைய சொந்தங்கள், அவர்களினுடைய குழந்தைகள் இந்த நிலத்தில் தண்ணியை பெற்று
இந்த நிலத்திலே வாழ்ந்து இந்த நிலத்தை மீளவும் 80,000 மக்கள் கொண்ட ஒரு காரை நகராக மாற்றுவதற்காக மட்டுமே ஒழிய வேறு எதற்காகவும் கிடையாது. இங்கு பல நன்னீர் குடிநீர் திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது உங்களுக்கு தெரியும். கொண்டு வரப்பட்டது, ஆனால் தட்டி கழிக்கப்பட்டன. இந்த காரை நகரினுடைய மக்கள் தான் யாழ்ப்பாண நகரத்தினுடைய மிக பெரும் பணக்காரர்கள். ஓமா இல்லையா? ஓமா இல்லையா? நிச்சயமாக இந்த நாட்டினுடைய மிக பெரும் பணக்காரர் காரை நகரை சேர்ந்தவர்கள். வெளிநாடுகளில் இருப்பவர்களில் பணம் படைத்தவர்கள் காரை நகரை சேர்ந்தவர்கள். காரை நகரினுடைய ஆலயங்கள் ஒவ்வொன்றினுடைய திருவிழாக்களும் அவ்வளவு அழகானவை. ஆனால் இந்த மக்களினுடைய வாழ்வியல் மட்டும் ஏன் இந்த உடைந்து போன வீதிகளிலும் ஒட்டி திரிகின்ற இந்த ஆடு மாடுகளுடனும் இருக்க வேண்டும்? அதனால் தான் நாங்கள் உங்களிடம் கேட்கின்றோம், அபிவிருத்திக்காக மட்டும் எங்களுக்கு வாக்களியுங்கள். அரசியல் செய்ய நாங்கள் வரவில்லை. ஏனென்றால் அரசியலை எங்களிடம் நீங்கள் தந்துவிட்டீர்கள். ஒரு ஜனாதிபதி 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை தந்து ஒட்டுமொத்த அரசியலையும் எங்களுக்கு தந்திருக்கின்றீர்கள். உள்ளூராட்சியின் வழி நாங்கள் கேட்பது அரசியல் அல்ல, அபிவிருத்தி மட்டும். 88,000 இருந்து 20,000 இருந்து 10,000 குறைந்து கொண்டு செல்கின்ற இந்த மக்களினுடைய இருப்பு இலங்கை நாட்டினுடைய சமத்துவத்தை பேணுகின்ற ஒரு அரசாக எங்களுக்கு முக்கியமானது. யாழ்ப்பாணம் மாநகர சபை முன்னேற வேண்டுமாக இருந்தால் காரை நகர் மாநகர சபை, காரை நகரும் ஒரு நாள் மாநகர சபையாக முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றோம். காரை நகர் என்கின்ற ஒரே ஒரு உள்ளூராட்சியில் மட்டும்தான் நகர் என்பது இருக்கின்றது. அந்த வகையில் வரலாற்றை புரட்டி பாருங்கள். காரை மரங்கள் நிறைந்த ஒரு நகராகத்தான் இது இருந்தது. மேடையில் பேசிவிட்டு செல்வதற்காக நாங்கள் வரவில்லை. தினம் தினம் உங்களினுடைய பேச்சுக்களை கேட்டு அபிவிருத்தியை செய்வதற்காக அருகில் இருக்கின்ற உங்களுடைய தலைவர்களுக்கு வாக்களியுங்கள். அவர்கள் தங்களினுடைய பிரச்சனைகளை நாட்டு அரசாங்கத்திடம் கொண்டு செல்வார்கள். உங்களினுடைய மண்ணானது இன்னமும் 5 ஆண்டுகளில் சனத்தொகை நிறைந்த பாடசாலை மாணவர்கள் கற்கின்ற வெளிநாட்டு உறவுகளினுடைய முதலீடுகளோடு கூடிய ஒரு நிலமாக மாறும் என்பதனை இந்த இடத்தில் உறுதிபட கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கடற்தொழில் அமைச்சர் கௌரவ சந்திரசேகரம் ஐயா அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற அன்புக்குரிய சிவாச்சாரியார்களே, இந்த காரநகர் மண்ணின் வெற்றி வேட்பாளர்களே, இங்கே வந்திருக்கின்ற காரநகர் மக்களே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, காரநகர் என்றாலே கடின உழைப்புக்கும் நேர்மைக்கும் சிறந்த உழைப்பாளிகளாகவும் இருந்து இந்த நாட்டிலே ஒரு பெரும் காரநகர் என்று சொன்னாலே ஒரு பெருமையுடன் இருக்கக்கூடிய ஊராக மாற்றிய மக்கள் நீங்கள். எனவே இந்த மண்ணிலே நின்று உங்களை நோக்கி 2 வசனங்கள் பேசுவதற்கு அனுமதி தந்ததற்கு நன்றி கூறிக்கொண்டு, நாங்கள் ஏன் இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றோம் என்றால், உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டை ஆளுவதற்கு ஒரு நல்ல ஜனாதிபதியை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தெரிவு செய்திருக்கிறீர்கள். அடுத்ததாக அவர் ஒரு புதிய அமைச்சரவையை தேர்வு செய்திருக்கின்றார். அத்துடன் இந்த பகுதியை, இந்த மாவட்டத்தை நீங்கள் ஆளுவதற்காக எங்கள் மூவரை நீங்கள் தெரிவு செய்திருக்கின்றீர்கள். அடுத்ததாக நீங்கள் தெரிவு செய்ய வேண்டியது உங்கள் கிராமத்தை அபிவிருத்தி செய்வதற்காக. அதற்காக இங்கே இருக்கின்ற இந்த 6 வட்டார வகுப்பாளர்களையும் பலத்த பெரும்பான்மையுடன் வெற்றி செய்ய வைத்து, அதனோடு இணைந்த அனைத்து வேட்பாளர்களையும் நீங்கள் வெற்றி செய்ய வைத்து, இந்த காரநகர் பிரதேச சபையை எமது தேசிய மக்கள் சக்திகள் கையளித்து அதனுடைய நன்மையை நீங்கள் உணர வேண்டும். இந்த கிராமத்தை நாங்கள், இந்த பிரதேச சபையை நாங்கள் தரம் உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கைக்கு உங்கள் அனைவரிடம் நாங்கள் வாக்கு கேட்டு நிற்கின்றோம்.
உங்களுக்கு தெரியும், இந்த காரநகர் ஒரு உண்மையிலே ஒரு வைத்தியத்துறை என்றாலும் சரி, வியாபாரத்துறை என்றாலும் சரி, கல்வித்துறை என்றாலும் சரி, விளையாட்டுத்துறை என்றாலும் சரி, எல்லாவற்றிலேயும் ஒரு காலத்திலே புகழ் பெற்றிருந்தது. எங்களுக்கு பேராசிரியராக இருந்த பேராசிரியர் கனக சுந்தரம் இந்த பகுதியை சேர்ந்தவர். அந்த வகையிலே நீங்கள் எல்லோரும் இந்த நாட்டை அவர்களெல்லாம் விட்டு போனதுக்கு காரணம் கடந்த அரசாங்கங்கள் ஏற்பட்ட இந்த அபிவிருத்தி இன்மைக்கு காரணம். இந்த உள்ளூராட்சி சபைகளின் மூலம் எத்தனையோ விதமான உங்கள் தேவைகளை நிறைவேற்றி இந்த கிராம மக்கள் வசதியோடும் எங்கும் இடம்பெயராமலும் தொடர்ந்தும் இங்கே வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் இங்கே உங்களிடம் வாக்கு கேட்டிருக்கிறோம். நீங்களும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் சந்ததிகள் இங்கே நிம்மதியாகவும் சுபீட்சமாகவும் வாழ வேண்டிய ஒரு நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் இங்கே உங்களிடம் வாக்கு கேட்டு வந்திருக்கிறோம். எனவே அந்த வகையிலே எமது வேட்பாளர்களை வெற்றி செய்ய வேண்டியது உங்களது கடமை. உங்களுக்கு தெரியும், நானும் இந்த கிராமத்தின் பட்டுக்கோட்டை தொகுதி காங்கிரஸ் தொகுதியை சேர்ந்தவன். இந்த கிராமத்தோடு மிகுந்த அன்போடும் உரிமையோடும் பழகியவன். எனக்கு தெரியும், இங்கு இருக்கின்ற கோவில் பிரச்சனைகளாலும் சரி, வீதி பிரச்சனைகளாலும் சரி, குடிநீர் பிரச்சனைகளாலும் சரி, எல்லாமே எனக்கு தெரியும். எனவே எனக்கு நிறைய நண்பர்கள் எல்லாம் இங்கு இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்வது, இந்த தேர்தலில் திசை காட்டி சின்னத்துக்கு உங்கள் வாக்குகளை அளித்து எங்கள் அனைவரையும் நீங்கள் எங்கள் வேட்பாளர்கள் அனைவரையும் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த நேரத்திலே உங்களுக்கு ஒன்று நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அநேக வேட்பாளர்கள் தனிப்பட்ட முறையிலே எங்களது வேட்பாளர்களையும் எங்களையும் விமர்சிக்கிறார்கள். தயவு செய்து நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம். ஏனென்றால் நாங்கள் பண்பானவர்கள், இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றவர்கள். எனவே நீங்கள் அப்படி செய்யாது உங்களோட கொள்கைகளை பரப்பி மக்களிடம் கேட்டு வெற்றி பெற்று வாருங்கள் என்று நாங்கள் இதை கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கு உங்களுடைய ஆதரவு என்றும் தேவை. நீங்கள் போடுகின்ற வாக்குகள் உண்மையிலே அவர்களை வெற்றி பெற செய்து இறுதியில் இந்த என்னையும் வெற்றி பெற செய்து இந்த நாட்டையும் வெற்றி பெற செய்வீர்கள். அதுதான் எங்களோட குறிக்கோள். அதுக்கு உங்கள் அனைவரும் ஆதரவும் வாக்கும் தேவை. எனவே உங்கள் இங்கே இருக்கின்ற சுமார் 3800 வாக்குகளையும் திசை காட்டிக்கு அளித்து எமது வேட்பாளர் அனைவரையும் வெற்றி செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஆலயத்தின் பிரதம குருக்கள் அவர்களே, அதே போன்று ஏனைய குருக்கள் அவர்களே, அதே போன்று இன்று இந்த நிகழ்வுக்காக அவர்கள் தந்திருக்கின்ற எங்களுடைய நாட்டின் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களே, அதே போன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராஜ் அவர்களே, அதே போன்று சற்று முன்னர் உரையாற்றி விட்டு சென்ற இளங்குமரன் அவர்களே, ரஜீவன் அவர்களே, அதே போன்று யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய எங்களுடைய முதன்மை வேட்பாளரும் யாழ் பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விருதுமான தோழர் கபிலன் அவர்களே, அதே போன்று மேடையில் அமர்ந்திருக்கின்ற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விசேடமாக இந்த காரைநகர் பிரதேசத்தை, காரைநகர் பிரதேச சபையை வெல்ல போகின்ற எங்களுடைய வெற்றி வேட்பாளர்கள் அனைவரும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்றார்கள். அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கு கூடியிருக்கின்ற அன்பார்ந்த தாய்மார்கள், தந்தையர்கள், சகோதர சகோதரிகள், உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இன்று இந்த கூட்டத்தை நாங்கள் ஏன் எதனால் ஏற்பாடு செய்தோம். வேறு எதனாலும் அல்ல, உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். எதிர்வரும் 6ஆம் தேதி நாங்கள் எல்லோரும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கூட உள்ளூராட்சி சபை தேர்தல் இடம்பெற போகின்றது. அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் உங்களை பார்த்து நாங்கள் கேட்கின்றோம், உங்களுடைய பொன்னான வாக்குகளை, பெருமதியான வாக்குகளை திசை காட்டிக்கு தாருங்கள் என்று கேட்பதற்குத்தான் நாங்கள் இன்று இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறோம். அவ்வாறு நாங்கள் திசை காட்டிக்கு தாருங்கள் என்று கேட்கின்ற பொழுது நீங்கள் கேட்கலாம், நாங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் திசை காட்டிக்கு போட்டோம், அல்லது பாராளுமன்ற தேர்தலிலும் வழங்கினோம், இப்பொழுது நாங்கள் ஏன் எதற்காக வழங்க வேண்டும்? நாங்கள் சொல்வது வேறு எதுவும் கிடையாது. எங்களுக்கு நடைபெறுகின்ற இந்த பிரதேச சபை தேர்தல் என்பது இலங்கையில் நடைபெறுகின்ற முதலாவது தேர்தல் அல்ல. இதற்கு முன்பும் நாங்கள் பல தேர்தல்களை சந்தித்திருக்கின்றோம்.
பல தேர்தல்களில் வாக்களித்திருக்கின்றோம். பல பிரதேச சபை தேர்தலில் வாக்களித்தோம். பிரதேச சபை தலைவர்களை கொண்டு வந்தோம். அவர்களுடைய செயற்பாடுகளையும் நாங்கள் கண்டோம், பார்த்தோம், ரசித்தோம். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய கபிலன் கூறியது போன்று 1981 ஆண்டு மக்கள் தொகை கணிப்பீட்டின்படி எத்தனை பேர் இருந்தார்கள்? இன்று அந்த காரை நகர் எங்கே? அந்த காரை நகரில் வாழ்ந்த மக்கள் எங்கே? அன்றிருந்த காரை நகருடைய செழிப்பு எங்கே? அங்கிருந்த காரை நகருடைய வளம் எங்கே என்று தேடி பார்க்கின்ற பொழுது எங்களுக்கே தெரியாத, புரியாத புதிராகவே இருக்கின்றது. அதே நேரத்தில் மறுபுறம் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதும் பதுளை எடுத்துக்கொண்டாலும் சரி, பண்டாரவளை எடுத்துக்கொண்டாலும் சரி, கேகால் எடுத்துக்கொண்டாலும் சரி, காலிஸ் மாத்திரை எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்காவது ஒரு யாழ்ப்பாணத்து கடை இருக்குமானால் அது காரை நகரின் கடை. பண்டாரவளையில் இருக்கின்ற ஆதி பராசக்தி என்கின்ற ஸ்டோர்ஸ் இருக்கிறது, புத்தக கடை, காரை நகர் கடை. மதுரை நகரத்தில் இருக்கின்ற அனைத்து பலச்சரக்கு கடைகளும் காரை நகரில் சொந்தக்காரர். நான் கடந்த காலங்களில் கனடாவுக்கு சென்றேன், காரை நகர் கடைகள். டென்மார்க் சென்றால் காரை நகர் கடைகள். அவ்வாறு உலகம் முழுவதும் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இந்த காரை நகருடைய பெயர், காரை நகருடைய தடம் பதிந்து காணப்படுகின்றது. ஆனால் இந்த உண்மையான காரை நகருக்கு என்ன நடந்திருக்கின்றது? ஏன் இந்த வறுமை? ஏன் இந்த பின்தங்கிய நிலை? எங்கள் வீதிகள் ஏன் இன்னமும் புனர்வைக்கப்படவில்லை? எங்களுடைய மீன்பிடித்துறை ஏன் இன்னமும் முன்னேறவில்லை? நாங்கள் டென்மார்க் போயிட்டு பார்க்கின்ற பொழுது அங்கு நவீன மீன்பிடித்துறை இருக்கின்றது. அவர்கள் மீனவர்களா அல்லது உல்லாச பயணம் செல்கின்றவர்களா என்று கூட தேடிக்கொள்ள முடியாத அளவுக்கு நவீன மீனவர்களாக மாற்றம் பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் இன்னமும் பழைய படகுகளை வைத்துக் கொண்டு, பழைய வலைகளை வைத்துக் கொண்டு, பழைய வள்ளங்களையே வைத்துக் கொண்டு, பழைய பாணியிலேயே இன்னமும் இந்த மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டு இருக்கின்ற மக்களாக இருக்கின்றோம். அதனால் அந்த வகையில் எங்களுடைய எல்லா வகையிலும் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அன்பர்களே, நாங்கள் கடந்த தேர்தலிலும் சொன்னோம், இந்த 76 வருட சாபக்கேடுகள், 76 வருடங்களாக இந்த நாட்டை ஆண்டவர்கள் தாங்களுடைய மடியை நினைத்தார்களே தவிர, தாங்களுடைய பிள்ளையை நினைத்தார்களே தவிர, தாங்களுடைய குடும்பத்தை, உற்றாரை, உறவினர் நினைத்தார்களே தவிர உங்களை நினைக்கவில்லை, சாதாரண மக்களை நினைக்கவில்லை. அந்த சாதாரண மக்களை நினைக்காதன் காரணமாகவே இன்றைக்கு தெரிகின்றது. இன்றைக்கும் கூட சொல்லுகின்றார்கள் 25.2% மக்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்றார்கள். அந்த வறுமை வாடுகின்றதன் காரணமாக அந்த குடும்பங்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது. குடும்பம் பின்தங்கிய நிலையில் இருப்பதன் காரணமாக போதைப் பொருள் அதிகரித்திருக்கின்றது, கசிப்பு பாவனை அதிகரித்திருக்கின்றது, குற்றச்செயல்கள் அதிகரித்திருக்கின்றது. குற்றச்செயல்கள் எங்கு கூடியிருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது அது பின்தங்கிய கிராமம். பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கியவர்கள், கல்வி ரீதியாகவும் பின்தள்ளப்பட்டவர்கள், அந்த குடும்பங்களில் இருந்தே இன்றைக்கு இந்த வன்முறை கும்பலா, வாழ்வற்று கும்பலா அனைத்தும் இன்றைக்கு உதயமாகி வெளியே வருவது வேறு எங்கும் இருந்தல்ல, இந்த பின்னணியிலான குடும்பங்களில் இருந்தார். அதனால்தான் எங்களுடைய தோழர் அனுரா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், உங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், 77 வருடமாக இந்த சாபக்கேட்டிலிருந்து இந்த வறுமையில் வாடுகின்ற மக்களை மீட்க வேண்டும். அதற்காக நாங்கள் இந்த முறை வரவு செலவு திட்டத்திலே கிராமங்களுக்கு நிதி பாய்ச்சலை செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். அந்த வகையில் இம்முறை வரலாறு காணாத அளவுக்கு
கிராமங்களுக்கு நிதி பாய்ச்சலை செய்திருக்கின்றோம். கிராமங்களில் இருக்கின்ற வீதிகளா, குளங்களா, பாடசாலைகளா, வைத்தியசாலைகளா, இவைகளை அனைத்தையும் முன்னேற்றுகின்ற நடவடிக்கையை நோக்கி நகர வேண்டும் என்கின்ற வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அதே போல் மறுபுறத்தில் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நாங்கள் கடந்த தேர்தலில் உங்கள் எல்லோருக்குமே ஒரு வாக்குறுதி அளித்திருந்தோம். என்னவென்றால், வேறு எதுமல்ல, இந்த நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த சிஸ்டம் சரியில்லை. எங்களுக்கு 76 வருடங்களாக இந்த சிஸ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு எந்த விதத்திலும் நன்மை பயக்கின்றதா, அல்லது எங்களுடைய வறுமை ஒழிக்கப்பட்டிருக்கின்றதா, கல்வி நிலை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றதா? அது மாத்திரமல்ல, இந்த நாட்டில் ஜாதி ரீதியாக, மத ரீதியாக, குல ரீதியாக பிரிக்கப்பட்டு கிடக்கின்றோமே, இதற்கு முடிவு கட்டப்பட்டிருக்கின்றதா? இன கலவரங்களால் நாசமாக்கப்பட்டோமே, அதற்கு முடிவு கட்டப்பட்டிருக்கின்றதா? இன்னமும் கூட இனவாதத்தை, மதவாதத்தை கையில் எடுத்துக்கொண்டு அரசியல் செய்கின்ற பாவிகள் மீண்டும் வந்து எங்களிடம், அடே தமிழா எழுந்திடு, தமிழ் ரத்தமே கொதித்திடு, அங்கு கூறுகின்றார், சிங்களவனே எழுந்திடு, சிங்கள ரத்தமே எழுந்திடு, இதோ சிங்கள மக்களுடைய தன்மானத்தை குழி தோண்டி புதைக்கப் போகின்றார்களாம், வடக்கத்தையான் என்று கூறுகின்றார்கள். அங்கிருந்து நாங்கள் கூறுகின்றோம், இதோ சிங்களவன் வந்து எங்களுடைய பிரதேசத்தை கொள்ளையடிக்க போகின்றான், எங்களுடைய நிலத்தை பறிக்க போகின்றான், அதனால் தமிழனே மீண்டும் வெளி என்று கூறுகின்ற அரசியல். இந்த நாட்டுக்கு 76 வருடங்களுக்கு மேலாகின்ற 77 வருடங்களாகின்ற சுதந்திரப்படி, சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னர் இந்த நாட்டில் என்றைக்கு வெள்ளையர்கள் காலடி வைத்தார்கள், 815ஆம் ஆண்டு வந்து 1505ஆம் ஆண்டு இந்த நாட்டு போர்த்துக்கேயர் வந்த காலத்திலிருந்து தேடி பார்க்கின்ற பொழுது எங்களை பிரித்து துண்டாடுகின்ற நிலைமைகளே ஏற்பட்டது. அந்த நிலைமையினுடைய வெளிப்பாடுகளின் கீழ் அந்த எதிர்மான்களால் 500 வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டை ஆட்சி செய்தார்கள். 500 வருடங்களுக்கு பிறகு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், வெள்ளைக்கார முதலாளிகளிடம் இருந்து கருப்பு ஆட்சியாளரிடம் கையளித்தார்கள். இந்த கருப்பன் கையில் ஆட்சி வந்ததன் பிறகு இலங்கையில் இருக்கின்றவர்கள் எல்லோரும் எங்களுடைய மக்களே, இந்த நாட்டில் தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் அனைவரும் ஒரு தாயினுடைய மக்களே, பிறக்கின்ற பொழுது எவனும் தமிழனாக, சிங்களவனாக, முஸ்லிமாக பிறப்பது இல்லையே என்ற தோணியில் இருந்து நாங்கள் எல்லாம் மனிதர்களாகத்தானே இருக்கின்றோம், மனுஷர்கள் தானே நாங்கள் பிறந்திருக்கின்றோம் என்ற எண்ணத்தில் அடிப்படையில் அரசியலை முன்னெடுப்பதற்கு பதில் அதற்கு மூலமாக இந்த நாட்டில் இனங்களுக்கு இடையிலே, மதங்களுக்கு இடையிலே நல்லிணக்கத்தை கட்டி எழுப்புவதற்கு பதிலாக ஆகாரம்பம் தொட்டு இந்த நாட்டில் சிங்கள மொழி, பௌத்த மதம், தமிழ் மதம், ஆங்கில மதம் என்று கூறி எல்லா வகையிலும் மக்களை பிரித்தாடுகின்ற செயற்பாடுகளையும் முன்னெடுக்கப்பட்டதனுடைய விளைவின் காரணமாக நமது நாடு இன்றைக்கு 77 வருடங்கள் 76 வருடங்களுக்கு பிறகும் அதே பாதையில் சென்று கொண்டு, அந்த பாதையில் சென்று கொண்டிருந்தது காரணமாகத்தான் நாங்கள் குறிப்பிட்டோம், இதிலிருந்து மாற்றம் வேண்டும். அந்த மாற்றத்தை செய்ய வேண்டும் என்றால் வேறு எதுவுமல்ல, இதனால் வரைக்கும் இந்த நாட்டில் அரசியல் என்பது மேட்டு குடியினருக்கு மாத்திரம், பெரிய பணக்காரர்களுக்கு மாத்திரம், அல்லது வாழடியாக வம்ச பரம்பரைகளுக்கு மாத்திரம் அப்பன் ஜனாதிபதி, மகன் ஜனாதிபதியாக இருக்க வேண்டும் என்ற தலைவிதி எழுதப்பட்டிருந்தது. அந்த தலைவிதி உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். எங்களால் நினைச்சு பார்க்க முடியாத, எங்களால் கெட்டி பிடிக்க முடியாத நிலையில் இருந்த அரசியல் பயணம், அரசியலுக்கு கடந்த செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி நீங்கள் எல்லோருமே சேர்ந்து முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றீர்கள். அதுதான் அன்றைக்கு ஜம்பவான்கள் என்று கூறுகின்ற இந்த நாட்டில் அரசியலை கொடி கட்டி பறந்த அப்பன், மகன், மருமகன் அனைவரையும் தோற்கடித்து விட்டு சாதாரண ஒரு குடிமகன் அனுரகுமார திசாநாயக்கா என்கின்ற சாதாரண குடிமகன்
உங்களை விட வறுமையில் வாடியவன், உங்களை விட கஷ்டத்தை அனுபவித்தவன், குப்பிலாம்பு வெளிச்சத்திலே படித்தவன், படிப்பதற்கு காசில்லாது ரயிலில் ஏறி வடையும் வித்தவன் தான் இன்றைக்கு உலகமே திரும்பி பார்க்கின்றோம். உலகமே இன்றைக்கு திரும்பி பார்க்கின்ற தலைவர் என்றால் வேறு யாருமல்ல, அது அனுரகுமார திசாநாயக்கவாகும். ஏனென்றால் அந்த வகையான மாற்றங்கள் இன்றைக்கு நிகழ்ந்திருக்கின்றன. அந்த மாற்றங்கள் நிகழ்கின்ற பொழுது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், எங்களுக்கு உரிய பிரதமர் ஒருவர் கிடைத்தார், ஹரிணி அமரசூரியன். ஆரம்ப காலத்தில் அவர்கள் பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளர்களாக இருந்தார்கள். எந்தவிதமான குறைபாடு இல்லாத குடும்பத்தில் பிறந்தவரா. ஆனால் என்று அவர்கள் தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து கொண்டார்களோ அன்றில் இருந்து இரவா பகலா என்று பாராது, மலையா வெயிலா என்று பாராது, இந்த நாட்டினுடைய மக்களுடைய தலைவிதியை மாற்றுவதற்கு, இந்த நாட்டினுடைய பெண்களுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்கு 152% பெண்கள், 157% வாக்காளர்கள் பெண்கள், இந்த நாட்டில் அதிகமான பல்கலைக்கழக மாணவர்கள், மாணவிகள் பெண்கள், அரசு ஊழியர்கள் பெண்கள். அது மாத்திரமல்ல, நாட்டுக்கு கூடுதலான வருமானத்தை தேடி தருவோர் பெண்கள். அந்த வகையில் இருக்கின்ற பெண்களை இன்றைக்கு வீட்டுக்குள் மாத்திரம் முடக்கிவிட்ட, எல்லாமே பறிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையில் அந்த பெண்ணும் சுதந்திரமாக தாங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு, சுதந்திரமாக செயற்படுவதற்கு வேண்டும் என நினைத்து அரசியலுக்கு இறங்கி இன்றைக்கு அவரும் கூட உலகமே திரும்பி பார்க்கின்ற பிரதமர் ஒருவர் இருக்கார் என்றால் வேறு யாருமல்ல, அது ஹரிணி அமரசூரியவா. அந்த வகையில் நாங்கள் சொன்னோம், எங்களுடைய அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றத்தை கொண்டு வருகின்றோம். ஹரிணி அமரசூரிய அவர்கள் தனக்கு கிடைக்கின்ற சம்பளத்தையும் கூட தியாகம் செய்கின்றனர். அது மாத்திரமல்ல, இதற்கு முன்னர் இருந்த பிரதமருடைய மாதாந்த பெற்றலுக்கான செலவு மாத்திரம் ஐயா 33 லட்சம் ரூபாய். கடந்த வருடம் உங்களுடைய பிரதமர் ஹரிணி அமரசூரியாவுக்கு வெறும் 3 லட்சம் ரூபாய். மிச்ச அனைத்து பணத்தையும் திரைசேரிக்கு அனுப்பினார்கள். இது மக்களுக்கு சொந்தமான பணம். அது மாத்திரமல்ல, அவரை பாதுகாப்பதற்கு 2 ஆம்புலன்ஸ் வண்டிகளும் கூட இருந்தது. ஆம்புலன்ஸ் வண்டி எதுக்கடா வச்சிருக்கான்னு தேடி பார்த்தா வேற நினைச்சு கொண்டிருக்காங்க. வகாலை அடிவாலையாக பரம்பரையாக 80 வயசு 90 வயசு வரைக்கும் அரசியல் செஞ்சு அவன் நோய்வாய்ப்பட்டா அவர்களை ஏற்றி கொண்டு செல்வதற்கு இந்த ஆம்புலன்ஸ் வண்டிகள் இருந்தது. அந்த 2 வண்டியும் திருப்பி அனுப்பினாங்க எங்க பிரதான கொழும்பில் இருக்கின்ற பிரதான வைத்தியசாலை. அவகரான அரசியலை முன்னெடுக்கின்றவர்கள் எங்களுடைய கட்சி. ஜனாதிபதி அண்மையில் வந்தார், பாராளுமன்றத்துக்கு வந்து சொன்னார், இப்போதுதான் எனக்கும் தெரிகின்றது, எனக்கு ஜனாதிபதிக்கான சம்பளமும் கிடைக்கின்றது, பாராளுமன்ற உறுப்பினருக்கான கொடுப்பனவு, பாராளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதியமும் கிடைக்கின்றது ஜனாதிபதி. அப்படியே இதனால் வரைக்கும் இருந்த ஜனாதிபதிகள் எல்லாமே இவை எல்லாவற்றையும் அனுபவித்தார்கள். அனுர் அவர்கள் சொன்னார், அன்றைக்கு நான் பாராளுமன்ற செயலாளருக்கு கடிதம் ஒன்று எழுதினேன், இன்றிலிருந்து எனக்கு பாராளுமன்றத்தினூடாக கிடைக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதியம் எனக்கு வேண்டாம், மறுபடியும் நான் எடுத்துக்கொள்ளுங்களை என்ன எடுத்துக்கொண்டு உங்களுக்கு நான் ஒரு அமைச்சர் கேபினட் அமைச்சராக கேபினட் அமைச்சருக்கான சம்பளம் கிடைக்கின்றது, கொடுப்பனவு கிடைக்கின்றது, எரிபொருள் மானியம் கிடைக்கின்றது. மறுபக்கம் திரும்பி பார்த்தா இன்னொரு செக் வருது, பாராளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளம், கொடுப்பனவு, எரிபொருள் மானியமும் கிடைக்கின்றது. இது நாள் வரைக்கும் இந்த 2 சம்பளத்தை வாங்கி கொண்டு இதை எல்லாத்தையும் கடந்த 76 வருடங்களாக தாசியருடைய மடியில போட்டுக் கொண்டவனுக்கு தான் இந்த நாட்டில் இருந்த அரசியல்வாதிகள் அமைச்சர்களாக இருந்தார்கள். அந்த வகையில் நாங்கள் சொன்னோம் எங்களுக்கு கையா, எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளத்தை மாத்திரம் தாருங்கள்,
கொடுப்பனவு வேண்டாம், எரிபொருள் மானியம் வேண்டாம், அமைச்சருக்கான சம்பளம் வேண்டாம், எங்களுக்கு அமைச்சருக்கான எரிபொருள் மானியத்தை மாத்திரம்தான். நாங்க நினைச்சு இது நாள் வரைக்கும் இப்படி நடந்திருக்கும் நினைக்கிறீங்க? இது நாள் வரைக்கும் நாங்க இப்படி நினைச்சு பார்த்திருப்போமா? இது நாள் வரைக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்னே ஒரு கேபினட் அமைச்சர் அப்படியெல்லாம் வரும்பொழுது இந்த சுற்று வட்டாரத்தில் இப்படி எல்லாம் நடந்திருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு சாதாரண மனிதர்களாக நாங்கள் வந்திருக்கின்றோம். ஏன்? எங்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை இருக்கின்றது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் உங்களை நம்புவதன் காரணமாகவே இந்த நாட்டில் ஒரு புதிய மாற்றத்தை செய்ய முடியும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அந்த நினைவுகளுக்கு ஏற்ப இன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கடைசி ஜனாதிபதி தேர்தலிலும் கடந்த பொது தேர்தலிலும் நீங்கள் இந்த மாற்றத்தை செய்தீர்கள். அந்த மாற்றத்தை இன்றைக்கு கிராம மட்டத்தில் மேலும் வலுவானதாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. மத்திய அரசாங்கத்தின் கீழ் ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் கீழ் மட்டத்தை நோக்கி வருகின்ற பொழுது அந்த வேலையை செய்து கொள்வதற்கு இந்த உள்ளூராட்சி சபைகள் அத்தியாவசியமானது. அது மாற்றமல்ல, உள்ளூராட்சி சபை என்பது வேறு என்றும் அல்ல. மனிதன் பிறப்பில் இருந்து அவன் இறப்பு வரைக்கும் பராமரிக்கின்ற பொறுப்பு கடப்பாடு வேறு யாருக்கும் அல்ல, இந்த உள்ளூராட்சி சபைகளை குறித்து. அதனால் அந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது மக்களுடைய வாழ்க்கையோடு பிணைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதனால் வரைக்கும் இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கு வந்தவர்கள், அது தலைவர்களா பிரதேச சபை தலைவர்களா தேடி பார்க்கின்ற பொழுது சாதாரண மனிதர்களாக வந்து 4 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது பெரிய குபேரர்களாக, பெரிய கோடீஸ்வரர்களாக மாறுகின்றார்கள். எப்படி மாறினார்கள்? உங்களுடைய வீதியிலும் கொள்ளையடித்தார்கள், உங்களுடைய வீடு கட்டுகின்ற பொழுதும் கொள்ளையடித்தார்கள், உங்களுடைய மலசலம் கூட கட்டுகின்ற பொழுதும் அதையும் அள்ளி சாப்பிட்டவர்கள் தான் இந்த நாட்டில் பிரதேச சபை உறுப்பினர்களாக, பிரதேச சபை தலைவர்களாக. அந்த வகையில் அவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் எங்களுடைய தோழர் மனு அவர்களுடைய தலைமையின் கீழ் இந்த முறை புதிய தோழர்கள், புதிய மனிதர்கள், புதிய சிந்தனையோடு உங்கள் முன் வந்திருக்கின்றார். அதனால் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டிய கடப்பாடு உங்களுக்கும் இருக்கின்றது. சதா காலம் எமது நாடு இப்படி செல்ல முடியாது. சதா காலம் எமது நாட்டை நாளைக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு கிபாரான ஒரு கேடுகட்ட நாடாக, பின்தங்கிய நாடாக, அல்லது நாட்டில் போதைப் பொருள் நிகழ்ந்த நாடாக, பெண்கள் மீது குற்றச்சாட்டுக்கள் அதிகரித்த நாடாக, குழந்தைகளும் கூட வீதியில் செல்ல முடியாத நாடாக பதிலாக நல்லதோர் நாடாக மாற்ற வேண்டிய தேவைகள். அந்த நல்லதோர் நாட்டை மாற்றுகின்ற வேலை திட்டத்தை இன்றைக்கு உங்களுடைய அரசாங்கமான தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின் கீழ் எதிர்வரும் காலங்களில் காரை நகர் பிரதேசத்திற்கு பல்வேறு வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். அது மீன்பிடித்துறை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது மாத்திரமல்ல, இங்க இருக்கின்றது சீரோ டக்டர் இருக்கின்றது, போட் யார்டு ஒன்று இருக்கின்றது. கண்மையில் அதன் வேலைகள் ஆரம்பித்து விட்டோம். ஆரம்பிப்பது மாத்திரமல்ல, எதிர்வரும் காலங்களிலே இங்க இருக்கின்ற சீனோர் நிறுவனம் போட் யார்டு ஊடாக பெரிய வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்தோம். அது மாத்திரமல்ல, புதிய வகையான மீட்புத்துறையை முன்னெடுப்பதற்கான தேவைகளை முன்னெடுத்து வருகின்றோம். இங்க இருக்கின்ற ஆள் உற்பத்தியை பெருக்குவதற்கு, அது நவீனமயமாக்குவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம். அந்த வகையில் மீன்பிடித்துறையை மாத்திரமல்ல, கேளிய துறைகள், படைத்துறை எடுத்துக்கொண்டால் சரி, சின்னத்துறைகள் எடுத்துக்கொண்டால் சரி, விவசாயத்தை எடுத்துக்கொண்டால் சரி, எல்லா துறைகளையும் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, கேகேஎஸ் பிரதேசத்திலே ஒரு தொழில் பேட்டையை உருவாக்கி அதில் ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு தொழில் வாய்ப்பை வழங்குவதற்கு அண்மையிலும் கூட அங்கு சிமெண்ட் பேக்கிங் கம்பெனி ஒன்று வரப்போகின்றது. 400 பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, பல ஃபேக்டரிஸ் வரப்போகின்றது. பல முதலீட்டாளர்கள் வருகின்றார்கள். முதலீட்டாளர்கள் வருவது மாத்திரமல்ல, முதலீட்டாளர்கள் வருகின்ற பொழுது அனைவருக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நாட்டுக்கு வரலாம், நாட்டுக்கு செல்லலாம் என்கின்ற நிலைக்கு இன்றைக்கு விஷயமாக இங்கிருந்து குடிபெயர்ந்திருக்கின்ற டயஸ்போராக்களுக்கு அல்லது எங்களுடைய தமிழ்
அமைப்புகளுக்கு இன்றைக்கு அவ்வாறான ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாக இன்றைக்கு அடக்கியவருமை இலங்கைக்கு வருவதற்கு, முதலீடு செய்வதற்கு, காரை நகரை முன்னேற்றுவதற்கு, முல்லைத்தீவை முன்னேற்றுவதற்கு, யாழ்ப்பாணத்தை முன்னேற்றுவதற்கு, மட்டக்களப்பை முன்னேற்றுவதற்கு டயஸ்போராக்கள் முன் வந்திருக்கின்றார்கள். இது நாள் வரைக்கும் நடைபெறாத ஒன்று. இது நாள் வரைக்கும் இங்க இருக்கின்ற எங்களுடைய ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை பார்த்து கொலையாளிகள், கொள்ளைக்காரர்கள், தமிழர்கள் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுகின்றவர்கள் என்ற பாணியில் இருந்து இன்றைக்கு அதே டயஸ்போராக்கள், அதற்கு வெளிநாட்டில் வாழ்கின்ற புலப்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் கூறுகின்றார்கள், இப்பொழுது வந்திருக்கின்ற அரசாங்கம், அனுர்குடைய அரசாங்கம், ஹரிணியுடைய அரசாங்கம், அந்த அரசாங்கத்தின் கீழ் எங்களுக்கு நம்பிக்கை பிறந்திருக்கின்றது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எங்களால் இயன்ற உதவிகளை செய்வதற்கு நாங்கள் தயார் என்று கூறியிருக்கின்றார். அந்த வகையில் எல்லா வகையிலும் இன்றைக்கு நாடு நல்ல திசையை நோக்கி நகர்கின்றது. அவ்வாறு நகர்கின்ற பொழுது வறுமையில் வாடுகின்ற மக்களை நாங்கள் கைவிடக் கூடாது என இன்றைக்கு அஸ்வசும கொடுப்பனவை அதிகரித்திருக்கின்றோம். அஸ்வசும கிடைக்காதவர்களுக்கு புதிதாக கொடுப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அது மாத்திரம் பாடசாலை பிள்ளைகளுக்கு சப்பாத்துக்களை கொடுப்படுமா, காரகீரம் கொடுப்படுமா, முதியோர்களை கொடுப்படுமா, அவைகள் மாத்திரமல்ல, நேற்று அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கிடைத்தது. அதிகமான சம்பள அதிகரிப்பு, பேசிக் சேலரி அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்று சம்பளத்தை வாங்கிய ஒவ்வொருவருக்கும் தெரியும். இப்பொழுது ஒரு புதிய அரசாங்கம், அது மாற்றமல்ல, கடந்த காலத்தில் நாட்டில் குட்டிச்சுவராக்கப்பட்ட நாடு 2022ஆம் ஆண்டு வங்குரோத்து அடைந்த நாடு என அறிவிக்கப்பட்ட நாட்டில் தான் இந்த வேலைகள் எல்லாமே நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் எமது நாட்டை நல்ல நாடாக, முன்னேறிய நாடாக, வளர்ச்சி அடைந்த நாடாக முன்னேற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த தேவைகளின் ஒரு அடியாக, படியாக, ஒரு அங்கமாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை நீங்கள் நாங்கள் எல்லோருமே சேர்ந்து பயன்படுத்தி இந்த நகரத்தை எங்களுக்கு பெற்றுத் தாருங்கள். அது வாசல்கள நாட்டை எங்களோடு ஒப்படைத்தீர்கள், ஜனாதிபதியை எங்களோடு ஒப்படைத்தீர்கள். அதே போன்று காரை நகர பிரதேச சபையையும் எங்களிடம் ஒப்படையுங்கள். இனி மேலும் இதுவைகளை காட்டி எழுப்புவது யாரும் கிடையாது. இது மேலும் இந்த தமிழன் என்றும், சிங்களவன் என்றும், முஸ்லிம் என்றும் கூறுகின்ற இனவாதத்தை சூடேற்றுகின்ற அரசியலுக்கு ஏமாற வேண்டும். ஜகதி ரீதியாக பிரிக்கின்ற அரசியலுக்கு இரையாக வேண்டாம். நாங்கள் எல்லோருமே மனிதர்கள். மனிதனாக மனித நேயத்தோடு இருக்கின்ற பொழுதுதான் அதுதான் அழகான உலகமாக இருக்கும், அதுதான் அழகான காரிநகராக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். கபானான ஒரு அழகான நாட்டை உருவாக்குவதற்கு, அதுதான் வளமான நாட்டை உருவாக்குவதற்கு, அழகான வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்காக எங்களுடைய கொள்கை ரீதியான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அந்த முன்னெடுத்து வருகின்ற செயற்பாடுகளுக்கு உங்களுடைய வாக்குகள் மூலமாக மேலும் உறுதிப்படுத்துங்கள் என்று கூறிக்கொண்டு, எதிர்வரும் மார்க்கம் திகதி உங்களுடைய பொன்னான வாக்குகளை, பெருமதியான வாக்குகளை எங்களுக்கு திசை காட்டிக்கு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, அதற்காக உங்கள் அனைவருக்கும் கூடுதலான சக்தியும் கூடுதலான வலுவும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். Honorable Minister Ramalingam Chandrasekaran, கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களே, Dr. Bhavananda Raja, வைத்திய கலாநிதி பவானந்த ராஜா அவர்களே, custodian of this very important Kovil temple, இந்த சபையிலே வீற்றிருக்கின்ற மதுகுருமார்களே, all others representing NPP on this stage today, ஏனைய NPP உறுப்பினர்களே, and dear friends from Karinagar. மதிப்புக்குரிய கார்நகர் மக்களே, அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். First of all, let me tell you what an honor it is and what a privilege it is to be standing here before you and to be able to talk to you. நான் மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றேன். உங்கள் முன்னிலையில் பேசுவதற்கு நான் மிகவும் கொடுத்து வைத்ததாக நான் உங்களை பார்க்கின்றேன். I feel very blessed today. நான் மிகவும்
ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக நான் நினைத்துக் கொள்கின்றேன். Before I came here, I was at another kovil in Kankasanture. நான் இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன்னர் நான் இன்னொரு கோயிலுக்கு போயிருந்தேன். அது காங்கேசந்துறை மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயிலுக்கு. That was a very special moment for me. அந்த நிகழ்வானது எனக்கு மிகவும் சிறப்பானதாக அமைந்திருப்பது எனக்கு பெருமையாக இருக்கின்றது. Because I learnt about the history of that kovil as well. அந்த கோவிலுக்கு விஜயம் செய்ததை தொடர்ந்து நான் அந்த கோவிலுடைய விசேஷத்தினை முக்கியத்துவத்தினை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. And the country and its leaders were blessed at that temple ceremony today. அந்த கோவிலுடைய நிகழ்ச்சியில் இந்த நாட்டினுடைய தலைவி என்ற வகையில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றேன். And then I came here அதை தொடர்ந்து நான் உங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றேன். and received another blessing. இதுவும் ஒரு எனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாகவே நான் உணர்ந்து கொள்கின்றேன். So I feel truly honored and privileged to have received all these blessings from so many historical and important temples and custodians. இந்த மண்ணுக்கு நான் வருகை தந்ததை தொடர்ந்து நான் மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியையும் நான் உணர்ந்து கொள்கின்றேன். This is the beauty of our country. இதுதான் இந்த நாட்டினுடைய அழகு. That we have so much, such a rich tradition, such a rich history that all of us can be enriched from. இந்த மக்களானவர்கள் பாரிய ஒரு நல்ல நாகரிகத்தினையும் நல்ல பண்பாட்டினையும் நல்ல கலாச்சாரத்தினையும் எனக்கு வழங்கியிருக்கின்றனர். This is what we need to protect for our future generations. இந்த பண்பானது எதிர்காலத்திலேயும் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டியதாக இருக்கின்றோம். அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். And as a government, we are determined to make sure that future generations also get to enjoy the blessings of places like this, but also to experience the culture that is protected here. நான் அரசாங்கத்தின் சார்பிலும் நான் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கிற படியாலும் இந்த பண்பாடானது இந்த கலாச்சாரமானது எதிர்வரும் சந்ததியினருக்கு கொண்டு செல்வதற்கு எமக்கு பாரிய பங்களிப்பு இருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு கூறி வைக்க விரும்புகின்றேன். So once again I thank you for this privilege and this great honor. நான் மீண்டும் இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற குருமகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். While sitting on the stage, I also learned a lot about this village, this place, this site. இந்த மேடையில் நான் அமர்ந்திருக்கின்ற பொழுது நான் பல்வேறுபட்ட அனுபவங்களையும் பல்வேறுபட்ட உணர்வுகளையும் நான் உணர்ந்துள்ளதாக காணப்படுகின்றேன். I have to say that the information I received made me a little upset. நான் இந்த மண்ணினுடைய ஒரு பாரம்பரியத்தினை ஒரு கலாச்சாரத்தினை நான் அறிந்து கொண்டேன். இப்பொழுது I learned that in 1977 there were around 80,000 people living in Karayanagar. 1977ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த மண்ணிலே 80,000 மக்கள் வாழ்ந்ததாக எனக்கு புள்ளிவிவரம் கிடைத்திருந்தது. Today there are only 10,500. ஆனால் இன்று 2000 மக்களே இருப்பதாக எனக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. So where are the rest? ஆனால் இன்று 10,000 மக்கள் இருப்பதாகவே எனக்கு தகவல் கிடைத்திருந்தது. மன்னிக்கோ. Then I also learned that some of Jaffna's and some of Sri Lanka's and perhaps of the diaspora's richest, wealthiest, best educated people come from Karayanagar. Yes, இந்த மண்ணிலிருந்து புலமை வாய்ந்த கல்வியாளர்கள் செல்வ செழிப்பாளர்கள் இந்த நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த மீண்டும் இங்கே வருவதற்காக ஆவலாக காத்திருக்கிறார்கள். That is wonderful. அது மிகவும் மகிழ்ச்சியான விடயம் எனக்கு. But the problem is that they had to leave Karayanagar in order to be educated, become wealthy and make something of their lives. அந்த பிரச்சனை என்னவென்று சொன்னால் இந்த மக்களுக்கு சரியான கல்வி சரியான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதனூடாக இந்த மக்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று நான் நினைக்கின்றேன். So what about all those people who couldn't leave? இந்த மக்கள் அந்த வசதியை பெற்றுக்கொண்டதாக நான் கருதவில்லை. Are they not citizens of our country also? இப்படிப்பட்ட மக்கள் எமது நாட்டிலே இருக்கிறார்களானே? Should they not have the same rights and privileges as everyone else? ஆகவே இந்த நாட்டிலே எல்லா மக்களுக்கும் போதிய அளவு உரிமைகளும் சலுகைகளும் கிடைக்கக்கூடியதாக நான் ஏற்படுத்துவேன். Because I am interested in education, I asked a few questions about this level of about this access to education in Karayanagar. எனக்கு சிறப்பாக கல்வியில்
பாரிய அனுபவமும் அக்கறையும் இருக்கிறது. ஆகவே உங்களிடத்தில் நான் சில வினாக்களை கேட்க இருக்கின்றேன் கல்வியினுடைய அபிவிருத்தி சம்பந்தமாக உங்களிடம். Then I became even more upset. Yes, அது எனக்கு மிகவும் சிக்கலாக காணப்பட்டது, பிரச்சனையாக இருக்கின்றது. Because I learnt that there are only 2 schools offering A-level streams here. நான் இந்த காரநகரிலே 2 பாடசாலையை மட்டும்தான் A-level கொண்டிருப்பதாக நான் அறிந்திருக்கின்றேன். And that even in those A-level streams there are often only about 2 teachers. இந்த A-level பாடசாலைகள் வந்து 2 ஆசிரியர்களை கொண்டு இயங்குவதாகவே எனக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. That after the grade 5 scholarship, all the children who pass the grade 5 scholarship leave Karenagar and go to Jaffna for their further education. இந்த காரணிகள் இருந்து 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பாஸ் பண்ணுகின்ற மாணவர்கள் இந்த மண்ணை விட்டு நகரப்புறங்களுக்கு செல்வதாகவே நான் உணர்ந்து கொள்கின்றேன். So that means that for all of these years there have been governments, there have been presidents, there have been national governments, parliamentarians representing this area, there have been local governments, there have been provincial governments. But what have they done in terms of uplifting the education of the people of Karenagar? ஆனால் இந்த மண்ணிலிருந்து 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பாஸ் பண்ணுகின்ற பிள்ளைகள் இந்த மண்ணை விட்டு வெளியே செல்கின்றது. ஆகவே இந்த மண்ணுக்கு இந்த அரசாங்கம், இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், இந்த பிரதேச சபை உறுப்பினர்கள் அவருடைய பங்களிப்பு என்ன? அவரை விட்டு தவறினால் தான் இது இடம்பெறுகின்றது இல்லையா? As people living in the south, as people from the south, one of the things we know and learn about the north, particularly about the Jaffna Peninsula, is people's love for education. Yes, ஆமாம். இந்த மக்களை பற்றி தென்பகுதியில் மக்களுக்கு என்ன தெரியும்? அவர்கள் இந்த மக்களை வந்து நேசிக்கின்றார்கள். ஆகவே இந்த மக்களுடைய பேச்சுகள் அவர்களுக்கு சரியாக தெரிவதில்லை. We know that education is a priority. People value education and people see education as a path towards mobility, prosperity and doing well in life. That being educated is something very important. ஆகவே உங்களுக்கு கல்வியினுடைய முக்கியத்துவம் தெரியும். கல்வியினூடாகத்தான் என்னுடைய வாழ்க்கை தரத்தை, எங்கள் மேம்பாட்டினை, எங்களுடைய பொருளாதாரத்தினை எல்லாத்தையும் நாங்கள் முன்னுக்கு கொண்டு செல்ல முடியும். ஆகவே நாம் கல்வியின் மீது பாரிய அக்கறையினை செலுத்த வேண்டியவர்களாக நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். But it is clear that the people of this part of the country have been deprived of their right to a quality education, not just for 1 or 2 years, but for decades that this has been going on. ஆகவே எமக்கு கல்வியின் மீது அக்கறை இருக்கின்றது. ஆகவே இந்த கல்வியானது எவ்வளவு மோசமாக இருக்கின்றது, எனக்கு மிக கல்வியிலே அக்கறை இருக்கின்றது. ஆகவே இந்த நீண்ட ஆண்டாண்டு காலமாக எமது கல்வித்துறையில் ஏற்பட்ட வீழ்ச்சியின் காரணமாக எமது மக்களான பாரிய பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். அந்த மக்கள் வந்து முன்னேற்றம் அடையாத நிலைமையை காணப்படுகின்றார்கள். How is that acceptable? நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வீர்களா? எப்படி நாங்கள் இதை ஏற்றுக்கொள்வது? Then I also learned இதிலிருந்து சில விடயங்களை கற்றுக்கொள்கின்றேன். that there is a water problem here. இங்கே நீர் தட்டுப்பாடு அல்லது நீர் பிரச்சனை இருக்கின்றதாக நான் உணர்ந்து கொள்கின்றேன். That is also a basic need. இது வந்து அடிப்படை பிரச்சனை, மக்களுக்கு அடிப்படை பிரச்சனை காணப்படுகிறது. நீர், access to clean water is not a luxury. அதாவது சுத்தமான நீர் கிடைக்காமல் இருப்பது மிகவும் கவலையானது. சுத்தமான நீர் என்பது வந்து மிகவும் ஆடம்பர பொருள் அல்ல. It's a basic fundamental right. இது வந்து அடிப்படை மக்கள் உரிமையாக இருக்கின்றது. I learned that people here have to pay 1 rupee and 20 cents per liter. Yeah, 1 rupee and 20 cents per liter to obtain clean water. அவங்க சுத்தமான நீரை பெறுவதற்கு 1 லிட்டருக்கு 1 ரூபாய் 20 பணம் செலுத்துவதாக கேள்விப்பட்டிருக்கிறது. That water has to be brought from Bowsers from the mainland. ஆகவே இந்த நீரானது பவுசரின் மூலமாக இந்த மக்களுக்கு இந்த பிரதேசத்திலிருந்து கொண்டு வருகின்றது. மிகவும் கவலையான விடயம். That various projects that were initiated to provide drinking water to this area never got completed or were not even started because of corruption. ஆகவே பல்வேறுபட்ட திட்டங்கள் இந்த மக்களுக்கு நீர் வழங்குவதற்காக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த திட்டங்களானவை சரியான முறையிலே நடைமுறைப்படுத்தாதபடியால் மக்கள் இன்னும் நீருக்கான தட்டுப்பாட்டினை, பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறீர்கள். அதை நான் அறிவேன். Then I also learned that the roads, transport, all of this has been neglected.
ஆகவே இந்த மக்களை பார்க்கின்ற பொழுது இந்த வீதி போக்குவரத்து அந்த அடிப்படை பிரச்சனைகளானவை முழுமையாக முற்றாக செய்து தரப்படவில்லை. இது அடிப்படை தேவை. இதனை சீர் செய்ய வேண்டியது எமது கடமையாக இருக்கின்றது. That is also a basic right. இது அடிப்படை உரிமை. இது சலுகை அல்ல. இது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உரிமை. Basic right to have access to public transport, to have access to good quality roads. ஆகவே உங்களுடைய அடிப்படை உரிமை இருக்கிறது தெரியுமா? அதாவது தரமான போக்குவரத்து, தரமான சேவைகள், அது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது அது உங்களுடைய உரிமை. அது சலுகை அல்ல. It is 16 years since the war ended. யுத்தம் முடிவடைந்து 16 வருடங்கள் முடிவடைந்துள்ளது. So yes, we can say yes, there was a war. So this part of the country would lag behind when it comes to things like basic things like roads, education. Okay, there's an impact of the war. நான் ஏற்றுக்கொள்கிறேன். யுத்தம் முடிவடைந்தது. யுத்தத்தின் காரணமாக இந்த மக்கள் கவனிக்கப்படவில்லை, புறக்கணிக்கப்பட்டார்கள். யுத்தத்தின் காரணமாக யுத்தம் முடிவடைந்து விட்டது. ஆகவே இந்த நிலைமையானது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். But that's 16 years ago. 16 வருடங்கள் முடிவடைந்து விட்டது. What happened between then and now? யுத்தம் முடிவது 16 வருடங்கள் ஆகிவிட்டது. இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது? Why couldn't these basic issues why are they still not addressed? ஏன் இந்த அடிப்படை பிரச்சனைகளானவை தீர்த்து வைக்கப்படவில்லை? So this is where local government becomes so critically important. ஆகவே இதனால நான் குறிப்பிடுகிறேன், உள்ளூராட்சி சபைகளானவை இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் மாற்றி அமைக்கப்படும் என்பதை கூறிக்கொள்கிறேன். These are all issues that have to be dealt with by local government authorities. இந்த அடிப்படை பிரச்சனைகளானவை இந்த உள்ளூராட்சி சபைகள் மூலமாகத்தான் தீர்க்கப்பட முடியும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். As you know, about a month ago the NPP passed its first budget. உங்களுக்கு தெரியும், ஒரு மாதத்துக்கு முன்னராக NPP கவர்மெண்ட் ஆனது வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறது. Large amounts of money for things like this, for education, for road, for building schools, for infrastructure, for public transport, for water, for health. All of this, large amounts of money have been allocated to your local government councils. இந்த வரவு செலவு திட்டத்தில் எமது அரசாங்கமானது கல்வி, சுகாதாரம், போசாக்கு, மருத்துவ வசதி, தண்ணி வசதி போன்ற அடிப்படை தேவைகளுக்கு அதிகளவான நிதியினை ஒதுக்கியுள்ளது. எமக்கு பெரும்பாலான விடயமாக இருக்கிறது. But that money has to be spent wisely. ஆகவே இந்த மணியானது மிகவும் புத்திசாலித்தனமாக திறமையான முறையிலே செலவழிக்கப்படுகின்றது. Every cent of that money has to be spent on the projects that have been selected and identified. ஒவ்வொரு சதமும் தெரிவு செய்யப்பட்ட திட்டங்களுக்கு சரியான முறையிலே நாங்கள் செலவழிப்போம் என்பதை கூறிக்கொள்கின்றேன். So what does that mean? We need clean government, we need incorruptible people, we need honest people, people who are willing to sacrifice on behalf of the people who elected them at local government. ஆகவே இந்த அரசாங்கத்தை தெரிவு செய்வதற்கு இந்த மக்கள் பாரிய அர்ப்பணிப்பு செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் சரியான தீர்வினை வழங்குவோம். Otherwise we can allocate money from the budget, but that money will not trickle down to you if it is stolen on the way from Colombo to Jaffna. ஆகவே Colombo to Karinagar. ஆகவே இந்த பணமானது சரியான முறையில் செலவழிக்கப்பட வேண்டும். ஆகவே எமது அரசாங்க தீர்ப்புகள் மிகவும் மிகவும் ஊழலற்றவர்கள், அவர்கள் சரியான முறையில் இதை செலவழிப்பார்கள். ஆகவே இது களவாடப்பட மாட்டாது. The people of this country made two extremely historic decisions in 2024. இந்த 2024ஆம் ஆண்டு இந்த மக்கள் ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுத்திருந்தார்கள். They cleaned the national government. அதாவது ஊழல் அற்ற ஒரு அரசாங்கத்தினை எமக்கு தந்திருக்கிறார்கள். They elected not only an incorruptible president, they elected a president who is taking strong action against corruption. இந்த மக்கள் ஊழலற்ற ஜனாதிபதி மாத்திரம் தெரிவு செய்யவில்லை, அவர்கள் சரியான தலைவரை தெரிவு செய்திருக்கிறார்கள். அதாவது சரியான நடவடிக்கைகளை, சரியான தீர்மானங்களை மேற்கொள்ளுகின்ற ஒரு தலைவரை நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள். The people of this country elected a president who has pledged to cut corruption, to reduce corruption, to reduce wastage and to really reduce excess expenditure in government. நீங்கள் தெரிவு செய்த தலைவரானவர் அவர் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து
மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய வகையில ஒரு நல்ல ஜனாதிபதியை நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள். Then, about a month after you elected that president, you cleaned the parliament. ஆகவே அந்த ஜனாதிபதி தொடர்ந்து நீங்கள் தெரிவு செய்த அடுத்த விடயம் பாராளுமன்றத்தை நீங்கள் சுத்தப்படுத்துகிறீர்கள். You elected 159 people who have pledged to uphold those same values. நீங்கள் தெரிவு செய்த 159 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆகவே அவர்கள் எந்தவித ஊழலற்ற ஒரு ஊழலற்ற உறுப்பினர்களை நீங்கள் தெரிவு செய்த பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறீர்கள். The MPP government is committed to consider public money as a responsibility, as something that has to be protected, not wasted, not vulnerable to any type of corruption. ஆகவே இந்த தெரிவு செய்யப்பட்ட NDP உறுப்பினர்களுக்கு ஒரு பாரிய கடமை இருக்கின்றது. ஆகவே இவர்கள் வந்து எந்தவித ஊழலற்றவர்களாகவும் மக்களுடைய முன்னேற்றத்துக்கான சகல நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கின்றது. அது அவர்களுடைய முழுமையான பொறுப்பு. That is what you have elected us to do. அதுதான் நீங்கள் எம்மை தெரிவு செய்வதற்கான காரணம். Now we need that same political culture at the local government level. ஆகவே இந்த கல்ச்சரானது, இந்த கலாச்சாரமானது உள்ளூராட்சி சபைகளுக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். And we are very confident that you will select those people, that you will make that right decision, that you will make sure that the change to the political culture you made in 2024, you will deliver another historic decision on the 6th of May in 2025. எனக்கு பூர்ண நம்பிக்கை இருக்கின்றது. 2024 நீங்கள் தெரிவு செய்த நல்ல தலைவர்களை போல் இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கு நீங்கள் நல்ல தலைவர்களை தெரிவு செய்கிறீர்கள் என்று சொல்லி நான் முழுமையாக நம்புகின்றேன். எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. It's not only that. When the people of this country voted in 2024, you made another historic choice. அது மாத்திரமல்ல, 2024 ஆண்டுக்கு பிறகு இன்னும் ஒரு சரித்திர சாதனையை நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கின்றேன். You decided to put aside your differences on ethnicity, on caste, on class, on political affiliation. You put aside all of those differences and you put the country first. நீங்கள் தீர்மானியுங்கள், இந்த நாட்டுக்கு எப்படிப்பட்டவர்களை நீங்கள் தீர்மானிக்க போறீர்கள். அதாவது இந்த நாட்டினது முன்னேற்றத்திற்கு, அபிவிருத்திக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்றவர்களை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். You didn't make your choice based on whether that person came from your community, your religion, your caste. You didn't make a choice in that way. You selected the person you thought was best qualified to govern the country. ஆகவே உங்கள் தெரிவானது எந்தவித இனமோ கலாச்சாரமோ பண்பாடோ அதன் அடிப்படையாக கொள்ளாமல் நீங்கள் திறமையாளர்களை புத்திசாலித்தனமாக நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். You selected the people, the party that you believed had the best policies. ஆகவே நீங்கள் தெரிவு செய்யப்படுவது அவரது நல்ல கொள்கையினை, நல்ல திட்டங்களை, நல்ல தீர்மானங்களை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். You selected the party that you trusted. உங்கள் தெரிவானது நம்பிக்கையுடையதாக இருக்க வேண்டும். That is why this parliament is historic. அதுதான் எமது பாராளுமன்றமானது இந்த 2024 ஆண்டானது மிகவும் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது. That is why this parliament has 159 members from a single party. First time. உங்களுக்கு தெரியுமா, முதல் தடவையாக வரலாற்றிலேயே 159 உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி, NDP கட்சி காணப்படுகின்றது. That is why in this parliament you have a government that has representatives from every district in this country. இதுதான் இந்த அரசாங்கமானது ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து பிரதிநிதிகளை கொண்ட ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. எல்லா மாவட்டங்களையும் உள்ளடக்கியான உறுப்பினர்களை கொண்ட ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. It represents everybody in this country. இந்த அரசாங்கமானது எல்லா மாவட்டங்களையும் பிரதிநிதிகளை கொண்ட அமைந்த ஒரு அரசாங்கமாக காணப்படுகின்றது.
This parliament is historic because it also has the most number of women ever elected to our parliament. இன்னும் ஒரு வரலாற்று சாதனை கொண்டிருக்கிறது. இந்த பாராளுமன்றமானது அதிகளவான பெண்களை கொண்ட ஒரு நாடாளுமன்றமாக முதன்முறையாக அமைந்துள்ளது என குறிப்பிடலாம். Right, so this parliament is historic for many reasons. இதற்கான பல்வேறுபட்ட காரணங்களை நான் உங்களுக்கு குறிப்பிட முடியும். Who made that history? யார் இந்த வரலாற்று சாதனையை புரிந்தவர்கள்? The people of this country. இந்த நாட்டுடைய மக்கள். So we are very conscious, we are very aware of the trust that has been placed on us, the responsibility that we have taken on board, and the expectations that people have of us. நாங்கள் பெருமை அடைகின்றோம், பாரிய பொறுப்புகளுக்கு இருக்கிறது, நாங்கள் நேர்மையாக நடந்து கொள்வோம், அதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். We are extremely committed to deliver on the promises that we have made to you. நான் உங்களுக்கு கூறிக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை, நாங்கள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிக் கொள்வோம் என்பதை நாங்கள் மிகவும் ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றேன். In our first year, we had 2 priorities. இந்த முதல் வருடத்தில் எங்களுக்கு 2 வகையான முன்னுரிமை காணப்படுகின்றது. I don't have to tell you how bad the economy was when we took the government, when we formed the government. எனக்கு இந்த பொருளாதாரமானது மோசமான நிலையினை குறிப்பிடுவதற்கு நான் விரும்பவில்லை. So our first priority was getting the economy on a right track. முதலாவது எனது முக்கியத்துவம், எனது பரிந்துரை இந்த பொருளாதாரத்தினை சரியான முறையில் முன்னேற்றி கொண்டு போறதுதான். This is a very difficult task. இது மிகவும் சிக்கலான விடயம், எனக்கு சிக்கலான இலக்குவாக காணப்படுகிறது. Because on the one hand, people were suffering from the economic crisis for many years. ஒரு பகுதியில் இந்த மக்களானவர்கள் பொருளாதாரத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட பின்னடைவான நிலையிலே காணப்படுகின்றார்கள். So we had to give relief to the people. அந்த மக்களுக்கு நான் அதாவது ஆதரவினை, உதவிகளை வழங்க வேண்டும். But at the same time, the economy was so badly managed, bad policy decisions, heavy corruption meant that our economy was extremely weak. ஆனா மற்ற பக்கத்தை பார்க்கின்ற பொழுது இந்த பொருளாதாரமானது மிக மோசமான ஊழல் நிறைந்த இந்த பொருளாதார பின்னடைவை கொண்ட ஒரு பொருளாதார நாம் பொறுப்பேற்கின்றோம். So we had to be very disciplined with our economy, not spend too much, be very careful in our expenditure, manage the economy as well as give relief to people. ஆகவே நாங்கள் ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. ஆகவே இந்த பொருளாதாரத்தை சரியான முறையில் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஒழுங்கான பொருளாதாரத்தினை நாங்கள் முன்னேற்றி கொண்டு செல்ல வேண்டியது எமது கடமையாக இருக்கின்றது. So despite all these challenges, we think that in this budget we have been able to deliver many things for the people. இது எங்களுக்கு மிக சவாலாக காணப்படுகின்றது. ஆக இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக மக்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரத்தை முன்னேற்றி கொண்டு செல்வதற்கு நாங்கள் முனைகின்றோம். We have allocated historic amounts of money for education, for health, for public infrastructure. இந்த வரலாற்றிலேயே கல்வி, சுகாதாரம், போசாக்கு போன்றவற்றிற்கு நாங்கள் அதிகளவான நிதியினை நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம். இந்த பாதீட்டில் all of this has a responsibility that comes down to the local government as well. ஆகவே எங்களுக்கு மிகவும் பொறுப்பு இருக்கிறது. ஆகவே இந்த உள்ளூர் சபைகளிலிருந்து தெரிவு செய்யப்படும் மக்களுக்கு பிரதிநிதிகளுக்கு மிக பாரிய பொறுப்பு இருக்கின்றது. கீழ் மட்டத்தில் இருந்து எல்லோருக்குமான பொறுப்பு இங்கே இருக்கிறது. That is why these local government elections are so crucial. எனவேதான் இந்த உள்ளூராட்சி தேர்தலானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது. Once again I appeal to you to deliver the same historic decision you delivered last year at this year's election, at the local government elections also. மீண்டும் நீங்கள் 2024ஆம் ஆண்டு மேற்கொண்ட முடிவினை போன்று சரியான தீர்வினை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது. Then despite the difficulties we faced in the economy, we also gave the public sector a significant pay rise. ஆகவே இந்த பொதுத்துறை கொண்டு சொல்லப்படுகின்ற அரசாங்க துறைகளானவை மிக மோசமாக பாதிப்படைந்திருக்கிறது. அதை நாங்கள் சரி செய்வதற்கு பாரிய முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். Because we want to have a strong and efficient public sector. ஏனென்று சொன்னால் எமது பொதுத்துறைகளானவை, அரசு துறைகளானவை மிகவும் திறமையான. Our teachers have to be motivated. இந்த ஆசிரியர்களானவர்கள் மேம்படுத்தப்பட வேண்டும். ஆசிரியர்களானவர்கள். Our police force has to be motivated. இந்த காவல்துறையானது மிகவும் வலுப்படுத்தப்பட வேண்டும். Our public officers in the divisional secretariat, district secretariat, they must be
They must be motivated to work. ஆகவே இந்த அரசு துறையில் காணப்படுகின்ற பிரதேச சபைகள் பிரதேச செயலாளர்கள் அரசாங்க அதிபர்கள் மற்றும் அரசாங்க செயல் உள்ளவர்களை நாங்கள் மேம்படுத்த வேண்டும், அவர்களது திறமைகளை மாற்றி அமைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. So we have given the public sector a significant increase in their salaries. எனவேதான் இந்த பொதுத்துறையில் இருக்கின்ற மக்களுக்கு நாங்கள் ஊழியர்களுக்கு நாங்கள் அதிகளவான ஒரு சம்பளத்தை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். Now they must deliver. அது இடம்பெற்றிருக்கின்றது. இப்பொழுது They must work for the people now. அவர்கள் இப்ப மக்களுக்கு அதிக சேவையை வழங்குகிறார்கள். No excuse. எந்தவித மன்னிப்பும் இல்லை, இருக்கக்கூடாது. Right? Because not only have we given them a pay rise, we have also made them independent. ஆகவே இவர்கள் மிகவும் சுயாதீனமாக எந்தவித கொடுப்பனைகளையும் தமது சுயாதீனமாக மேற்கொள்ளப்பட வேண்டும். They can work based on their conscience. நமக்கு அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு பொறுப்பு இருக்க வேண்டும். They can do what is right. சரியானவற்றை செய்ய வேண்டும். Without any political pressure. கடமை செய்கின்ற பொழுது எந்தவித அரசியல் தலையீடுமின்றி அவர்கள் தமது கடமை சேவையை செய்ய வேண்டும். We will only put political pressure on them if they do not respond to the needs of the people. நாங்கள் அரசியல் தலையீடு செய்கின்ற பொழுது அந்த அரசு உத்தியோகத்தர் வந்து சரியான சேவையை வழங்க மாட்டார்கள். And if they engage in corruption. மீண்டும் அவர்கள் அந்த ஊழல்களை மீண்டும் உள்ளுணர்வார்கள் அல்லது ஈடுபடுவார்கள். But we have given them the freedom and the independence to work properly. அதுதான் அவர்களுக்கு அந்த உத்தியோகங்களுக்கு நாங்கள் ஒரு சுயாதீன தன்மையினை எந்தவித அரசு தலையீடு இருக்கின்ற பொழுது அவர்கள். So we have worked towards restoring a strong, efficient public sector. ஆகவே எமது பொதுத்துறை ஊழியர்கள் வந்து மிகவும் சிறப்பான அதாவது வினைத்திறனான சேவையினை பொதுமக்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் வழிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். We had another priority. இன்னும் ஒரு முக்கிய தேவையை நாங்கள் செய்திருக்கின்றோம். Restoring democracy in the country. இந்த நாட்டிலே ஜனநாயகத்தை மேம்படுத்துவதற்கு ஜனநாயக பண்பினை மேம்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோம். Making sure that you have the opportunity, that your right to elect your representatives is fulfilled. ஆகவே உங்களுக்கு ஒரு சுயாதீன தன்மையான ஒரு உரிமை இருக்கின்றது. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான உங்களுக்கு சரியாக தெரிவு செய்கின்ற சரியான ஒரு நபரை நீங்கள் இந்த அரசியலுக்கு தெரிவு செய்ய வேண்டும். That is why within 6 months of our government we have held 3 elections. இந்த 6 மாதத்துக்கு நாங்கள் 3 வகையான தேர்தலை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். We have a 4th election also. நான்காவது தேர்தலை நாங்கள் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். The provincial council elections. மாகாண சபை தேர்தல் கூட நாங்கள் வர இருக்கின்றது. That also we will hold as soon as possible. மாகாண சபைக்கான தேர்தலை நாங்கள் நடத்துவதற்கான முனைப்பை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். But we also need to work. We can't also be going from election to election. ஆனால் நாங்கள் அவசரப்பட்டு தேர்தலை நாங்கள் நடத்துவது முடியாத காரியம். ஆக நாங்கள் மிகவும் சிறப்பாக செய்யப்பட வேண்டியிருக்கின்றது. But as soon as possible we will hold the provincial council elections as well. ஆகவே முடிந்த வகையில் மிக விரைவில் நாங்கள் மாகாண சபை தேர்தலை நாங்கள் நடத்துவதற்கு ஆயத்தமாகவும் இருக்கின்றோம். So we are in the process of ensuring that the priorities we set out for our government for our first year, that we are delivering on them in this year itself. எமது ஒரு வருட கால பூர்த்திக்குள் நாங்கள் மக்களுக்கு மிகவும் திறமையான சேவையை செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையின் தாற்பயமும் எமக்கு இருப்பது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். But there is lot more work to be done. அதை நாங்கள் மிகவும் இலகுவில் செய்து கொள்ள முடியாது. The cost of living is still too high. எமது வாழ்க்கை செலவானது மிகவும் உயர்வாக இருக்கின்றது. Our education systems, our health systems, all of this needs to be improved, needs to be strengthened. கல்வி முறைமை சுகாதார கட்டமைப்புகள் மிகவும் பலப்படுத்தப்பட வேண்டிய தேவை தற்பொழுது காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. People in this country have for years, since the 70s, there are lots of wounds that have to be healed. 70ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த மக்களுக்கு பாரிய காயங்கள் அல்லது காணப்பட்டிருந்தது. Our modern history has been a history of violence and conflict. எமது வரலாற்றிலே பல்வேறுபட்ட முரண்பாடுகள் பிளவுகள் இருந்ததை நாங்கள் வரலாற்றில் காணக்கூடியதாக இருக்கின்றது. Too much blood has been shed in this country. ஏராளமான இரத்தங்கள் சிந்திய ஒரு நிலமாகவே ஒரு நாடாகவே எமது நாடு காணப்பட்டது. So we need to also heal. இது போதுமானது. அவர்களை நாங்கள் ஆற்றுப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும். We think this is the best opportunity
for all of us to come together as a country to start that healing process. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். இதை நாங்கள் மிகவும் தவறவிடக்கூடாது. ஆகவே சரியான நேரத்தில் நாங்கள் சரியான முடிவுகளை எடுத்து நாங்கள் எம்மை நாங்கள் வளப்படுத்த வேண்டும். So that work also has to be done. அந்த நடைமுறையானது தற்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கின்றது. And we are committed to doing that. அதை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். And we want to make sure that no part of the country, this is our vision, that no part of the country, no community, no group feels left out or excluded from what is happening in the country. நான் உங்களுக்கு கூற விரும்புகின்றேன், இந்த நாட்டினுடைய எந்த பகுதியிலும் எந்த மக்களும் இந்த அபிவிருத்தியில் இருந்து விலக முடியாது. ஆகவே எல்லோரையும் நாங்கள் ஒன்றிணைத்து ஒட்டுமொத்தமான ஒரு அபிவிருத்தியை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். That you feel that the government, that the president in Colombo and the parliament at Corte, that is your government representing you, working for you, whether you are in Karenagar, whether you are in Point Pedro, whether you are in Kandy, whether you are in Batiklo, whether you are in Donra, that all of you feel that the government you elected is working for you. ஆகவே நீங்கள் உங்கள் மனமாற நீங்கள் நினைக்க வேண்டும். ஆகவே இந்த நாட்டிலே அமைந்திருக்கின்ற ஜனாதிபதி அவர்களது உங்களுடைய ஜனாதிபதியாக நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டும், நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்தவித வேறுபாடும் இல்லை. அதாவது வடக்கோ தெற்கோ யாழ்ப்பாணமோ காரைநகரோ காலியோ கம்மாந்தோட்டையோ எந்தவித வேறுபாடும் இல்லாது உங்களுடைய இந்த அரசாங்கத்திலே இருக்கிற ஜனாதிபதியினை நீங்கள் நேசிக்கக்கூடியவர்களாக, நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக அமைப்பது எமது கடமை. நீங்கள் விரும்பிய ஜனாதிபதி உங்களை ஆட்சி செய்கிறார், நீங்கள் விரும்பிய பார்லமென்ட் உறுப்பினர்கள் பார்லமென்ட் இருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட உங்களை உள்ளார்ந்த உணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த அரசாங்கம் செயற்படும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். That is our commitment to you. அதுதான் எமது கடமை, எமது பொறுப்பு. So, thank you very much for the historic and brave decision you made in 2024. ஆகவே ஆளுங்கட்சி பலத்துடன் இருக்கின்ற தேசிய மக்கள் சார்பான வேட்பாளர்களை நீங்கள் ஆதரிக்கின்ற இடத்தில் உங்களுடைய உள்ளூராட்சி மன்ற ஆகவே மக்களாகிய நீங்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும். அடுத்த நிகழ்வுகளின் வரிசையிலே எமது அமைச்சரும் ஆகிய சந்திரசேகரன் அவர்களுக்கும், அதே நேரம் சக பாராளுமன்ற உறுப்பினர்களான ராஜீவன் பவானந்தரா ஒதுக்கியுள்ளார்கள். கார்நகர் மண் என்பது பெருமைக்குரிய மண்ணாக இருக்கிறது. உண்மையாகவே அந்த மண்ணில் பிறந்தவர்கள் கார்நகர் மீது விசுவாசம் கொண்டு இந்த மண்ணை கொள்கிறோம். நன்றி. அதான்